டே 3ல பாம்பே 538 ரன்ஸ்க்கு போல்ட் அவுட் ஆனாங்க. இன் ரிப்ளை ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 289 ஃபார் 4 at the டே 3 ஸ்டம்ப்ஸ்ல. வணக்கம், இது டொமஸ்டிக் கிரிக்கெட் இரானி கப்ல பாம்பே வாஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட டே 3 போஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ அஸ் டே 4 கேம் பிளான். ஃபைனலி பாம்பே 538 ரன்ஸ்க்கு இன்னைக்கு போல்ட் அவுட் ஆயிட்டாங்க. எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் சர்ஃப்ராஸ் கான் கம்ஸ் டு an end. 222 ஆஃப் 396 பால், 22 4s 1 6s. அவரை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாம்பேயோட இன்னிங்ஸை பத்தி பேசணும்னா நான் அஜிங்கா ரஹானே கிட்ட வரேன். ஒரு டீம் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. அவங்களோட ஓப்பனர்ஸ் பிருத்திவி ஷா காலி, இன்னொரு ஓப்பனர் காலி 6 for 2 உள்ள வராரு அஜிங்கா ரஹானே. அங்கிருந்து திரும்பவும் இன்னொரு விக்கெட் காலி 37 for 3. அங்கிருந்து ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஒரு 75 ரன் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 57ல காலி. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 260 to 300 வர்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ 137 for 4 சிச்சுவேஷன்ல சர்ஃப்ராஸ் கான் உள்ள வராரு. சர்ஃப்ராஸ் கான் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அஜிங்கா ரஹானேவோட அந்த இன்னிங்ஸ் இட்ஸ் பியூர் கிளாஸ் அண்ட் டெம்பரமெண்ட். அதை விட முக்கியம் அவரோட இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு காமிச்சாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உள்ள வரும்போது ஒரு சீனியர் பிளேயர் கேம் எப்படி கொண்டு போகணுமோ ஒரு சீனியர் பிளேயரா கேம் ஒரு கண்ட்ரோலோட கொண்டு போனாரு. அவர் அந்த வெல் டிசர்வ் அந்த 100 மிஸ் பண்ணாலும் அந்த 100க்கு டிசர்வ் ஆன ஒரு பிளேயர். நீங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்லயாவது ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்லயாவது ப்ராப்ளமே இல்லை. நீங்க 100 அடிச்சா பெருசா பேசுவோம். பட் நான் பேசுறது இந்த 100 விட இந்த 97 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூபிள் இன்னிங்ஸ் சொல்லுவேன். அதை ஏன் சொல்றேன்னா அவரோட டெம்பரமெண்ட் அண்ட் கிளாஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேம் இவ்வளவு வருஷம் நான் ரெட் பால் கிரிக்கெட் ஆடி இருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு மொத்தமா இறக்க போறேன்னு. பட் இந்த டீமுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராசஸ் அவரோட ப்ராசஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த எலகண்ட் கிரிக்கெட்டர்னா அது ஒரு அஜிங்கா ரஹானே ஒரு பேர் நான் சொல்லுவேன். ஸோ this 97 is more valuable than 100. ஒரு 150 அடிச்சு ஒரு 150 160 அடிச்சா அதோட வேல்யூபிள் எப்படியோ இந்த 97 அதோட வேல்யூபிள் இருக்கு. He's most deserved than 100. This 97 is more important நான் சொல்லுவேன். So then I come back to Sarfraz Khan innings. His innings பாத்தீங்கன்னா there is no words about to tell. It's very very more elegant and more temperament. அவரோட ப்ராசஸ் என்னமோ கரெக்டா பண்ணிருக்காரு. லாஸ்ட் 3 மேட்ச் ஸ்ட்ரைட்டாவே அவரோட பாம்பேயோட ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ எக்ஸலன்ட் பியூர் கிளாஸை காமிச்சாரு. இன்னும் 2 விக்கெட்ஸ் என்ன போனாலும் என்னோட கேம் என்னன்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் டூ 3 சீசனா ரஞ்சி டிராஃபில அவரோட டன் கணக்கு ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா அந்த பங்களாதேஷ் சீரீஸ்ல இந்தியாவோட டாப் பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் பலமா இருந்தாலும் அவருக்கு அந்த சான்சஸ் கிடைக்கல. ஸோ அந்த சான்ஸ் கிடைக்காட்டி என்ன, ரஞ்சி டிராஃபி என்னோட ஹோம் டீம் பாம்பே, என்னோட சொந்த மண்ணு, என்னோட மண்ணுக்காக நான் ஆட போறேன்னு இங்க இரானி கப்ல எஸ்பெஷலி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பவுலர், சாதாரண பவுலர் ஒரு இந்தியான்னு ஒரு பிரசித் கிருஷ்ணா இருந்தாரு, ஆஷ் தயார் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகா டேக் ஆன் பண்ணாரு. ஒரு முகேஷ் குமார் டேக் ஆன் பண்ணதா இருக்கட்டும், ஒரு ஸ்பின்னர்ஸ் சுதார் டேக் ஆன் பண்ணதா இருக்கட்டும், ரொம்ப அழகா ஆடினார் சர்ஃப்ராஸ் கான். இந்த இன்னிங்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் இன்னிங்ஸ். ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா அவர் 137 for 4ல வரும்போது இந்த மேட்ச் ஒரு ஓப்பனா இருந்துச்சு. பட் டே 2ல முடியும் போது டோட்டலி மும்பையோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இப்ப இந்த மேட்ச் எப்படி போகும்னா கிட்டத்தட்ட டிரா தான் போகும். யார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த இரானி கப் சாம்பியன்ஸ் ஆவாங்க. ஸோ பாம்பேவும் சாதாரண டீம் கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி ஒரு முஷீர் கானோட ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால அவர் இல்லாம பாம்பேவோட ஸ்ட்ரென்த் பலமா இருக்கு. நோட் மை வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 8 to 10 இயர்ஸ்க்கு ஒரு பாம்பேயோட ரெட் பால் டீம் பலமா செட் ஆயிருக்கு. ஒரு 2002 அந்த 2008ல எப்படி இருந்ததோ இப்ப அதே அளவு ஒரு பாம்பே திரும்ப ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டீம் லைன் அப் செட் ஆயிருக்கு. ஸோ நேத்தன் கொய்டான்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு டாப் 1ல ஆரம்பிச்சு ஒரு டாப் 10 பிளேயர் வரைக்கும் அந்த அளவு ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு டெய்லண்டர்ஸ் சொல்ல முடியாது. மேக்சிமம் எல்லாமே 11s எடுத்தீங்கன்னா பாம்பேல அந்த 11s வரைக்குமே பேட்டிங் ஆடுறாங்க, பவுலிங் போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 7 to 8 இயர்ஸ்க்கு பாம்பே குட் பி வெரி டேஞ்சரஸ் இன் ரெட் பால். ஸோ ஒரு அஜிங்கா ரஹானே அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பே பெரிய லெவல் டீம் செட் ஆயிருக்கு. தென் ஐ கம்மிங் பேக் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட பேட்டிங்க்கு வர்றேன். ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க 2-8 டே அட் தி எண்ட் ஆஃப் டே 3ல. இப்போ ஒரு சைடு என்னதான் விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் ஒரு ருத்ராஜ் ஆடல, ஒரு இஷான் கிஷனுக்கு ஒரு ஸ்டார்ட்ஸ் கிடைச்சது, ஒரு சுதர்ஷனுக்கு ஒரு
ஸ்டார்ட்ஸ் கிடைச்சது. பட் அவனால யாரும் கேபிடலைஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இந்த பிளேயரை பத்தி பேசியாகணும். அபிமன்யு ஈஸ்வரன் இவரை வந்து ஒரு ரெட் பாலுக்காகவே ஒரு செதுக்குற மாதிரி இருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவர் வந்து நீங்க என்னதான் நான் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நீங்க என்ன வந்து நேஷனல் டீம் எடுக்காட்டியும் பரவாயில்ல, என்னோட பியூர் கன்சிஸ்டன்சி என்னன்னு எனக்கு டொமஸ்டிக் இருக்கு. டொமஸ்டிக்ல நான் என்னோட கன்சிஸ்டன்சி என்னன்னு மேட்ச் டு மேட்ச் நான் காட்டிட்டே இருக்கேன். என்ன ஒரு 100, இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் 100, பியூர் கிளாஸ் 100. வாட் எவர் த பெஸ்ட் வேர்ட்ஸ் ஹேவ் யூ கேன் டெல் அபவுட் அபிமன்யு ஈஸ்வரன்ஸ் இன்னிங்ஸ். அந்த மாதிரி பியூர் கிளாஸை காமிச்சாரு, ஒரு டெம்பரமெண்ட்டை காமிச்சாரு. இன்னொரு சைடு என்னதான் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்தாலும் ஒரு ரெட் பால்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சோட ஒரு பிளேயர் உள்ள வரணும், ஒரு பியூர் கிளாஸை காமிச்சிருக்காரு அபிமன்யு ஈஸ்வரன். 151 நாட் அவுட், 14 4 2 6. இன்னொரு டே ஃபுல்லா இருக்கு. இந்த இரானி கப் யார்கிட்ட வேணாலும் போகலாம். ஒரு 6 விக்கெட்ஸ் கையில இருக்கு. கிட்டத்தட்ட 280 ரன்ஸ் கிட்ட அடிக்கணும். 280 ரன்ஸ் கிட்ட அடிக்கணும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. மேபி அடிக்கலாம், அடிக்காம மேபி ஆல் அவுட்ல ஆனாங்கன்னா இரானி கப் வந்து பாம்பேக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இருந்தாலும் ஒரு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஒரு பெரிய ஹோப் வந்து அவங்களோட பில்லர் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரு. இன்னொரு ரெண்டுல துருவ் ஜுரல் இருக்காரு. ஸோ நாளைக்கு டேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1.5 hours தான் இந்த ஒரு இரானி கப் யாருக்கு போகும் டிசைட் பண்ணும். சப்போஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா விக்கெட் விடாம துருவ் ஜுரலும் அபிமன்யும் நின்னுட்டாங்கன்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்கு இரானி கப் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போறதுக்கு. மேபி அந்த ஃபர்ஸ்ட் செஷன்லயே இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் அவுட் ஆனாலுமே the game shifted away to the Bombay. இரானி கப் பாம்பேக்கு போயிடும். ஸோ நாளைக்கு ஒன் லாஸ்ட் ஃபைனல் டே 4ல பார்க்கலாம். இரானி கப் யார் பக்கம் போகுது. அந்த 2 மகாராஷ்டிரா ஃபைட் பண்றாங்க. ஒன்னு